இனிய காலை வணக்கங்கள். இன்று வியாழக்கிழமை. ஆலயத்திற்கு போவதற்கு ஆயத்தம். அதற்கு முன்பாக மனமுடைந்து போயிருக்கின்ற நிலைமையில்தான் இன்று இந்த காலை பொழுது எனக்கு விடிந்திருக்கிறது. என்ன காரணம் என்றால், இந்த யூடியூப் ஆரம்பித்த நாள் முதல் நான் படுகின்ற விமர்சனங்களும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் கேட்கின்ற கேள்விகளும் மனதை புண்ணாக்கி இந்த உலக வாழ்க்கையே வேண்டாம் என்று போய்விடலாமா என்று நினைக்கிற அளவுக்குத்தான் என்னுடைய மனநிலை இருக்கிறது நாளுக்கு நாள். உண்மையிலே எனக்கு வயது 70 முடிந்து விட்டது. 70 முடிந்தது. இனி நாங்கள் அடுத்த கட்டமாக எதிர்பார்க்கிறது, இந்த வாழ்க்கையை விட்டு நாங்கள் விடுதலை பெறுகின்ற அந்த ஒரு நாள் தான் இனி காத்திருப்பது. எமக்கு இனி இந்த ஒரு மங்கள காரியம் நடக்கப் போவது கிடையாது. இந்த கடைசி காலம் அநேகமானவர்களுக்கு முதுமையிலே தனிமை, நோய் ரெண்டும் சேரும் போது, அதோடு வறுமையும் சேர்ந்து விட்டால் அந்த வாழ்க்கையை போல் சோகமான வாழ்க்கை ஒன்றுமில்லை. முதுமை, தனிமை, வறுமை, இப்படி ஒரு நிலைமை மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையும். இப்படி இருக்கின்ற போது என்னுடைய மனதை நான் ஆறுதல் படுத்தவும், மற்றது எனக்கு நான் ஒரு ஆசிரியராக இருந்தபடியால் சில அறிவுகள், என் கணனி தொடர்பான ஓரளவு அறிவு இருக்கிறது. இந்த வீடியோக்களை அழகாக தயாரிக்க செய்ய அப்போ எனது பொழுதை நான் கொஞ்சம் நிம்மதியாக கழிக்கிறேன். ஒரு பொழுதுபோக்காக நானே போடுகின்ற வீடியோக்களை நானே ரசித்து பொழுதை கழிக்கின்றேன். இந்த யூடியூப்லேயும் எனக்கு 2000 3000 சப்ஸ்கிரைபர்கிட்ட சேர்ந்துட்டது. 2000 3000 சேர்ந்துட்டது. நல்ல மாதிரி வளர்ந்து கொண்டு வந்தது. 4000 மணித்தியாலும் இன்னும் ஆகவில்லை. ஆகினால்தான் எனக்கு மோனிட்ரேஷன் கிடைத்து யூடியூப்பிலேருந்து பணத்துக்கு விண்ணப்பிக்க முடியும். இதற்காக அண்மை காலமாக எனது வீடியோக்களில் சில மாற்றங்கள் செய்தேன். என்னென்றால், முன்பு சும்மா பழைய சினிமா பாடல்களுக்கு முகபாவங்களால் மட்டும்தான் நடிப்பை கொடுத்தேன். ஆனால் இப்பொழுது அந்த வியூஸ் மிகவும் குறைவாக இருக்கிறது. அந்த பாட்டுக்கு ஏற்றபடி ஒரு சிறிய நடன அசைவுகளையும் காட்டி போடும் பொழுது அதுக்கு நிறைய வியூஸ் வருகிறதுன்னு போட்டேன். அதை பார்த்து விட்டு எனக்கு ஒரு 50-60 நல்ல கொமெண்ட். உண்மையிலே அம்மாண்டு மதிப்பாகத்தான் போடுறது. ஆனால் இந்த பூமியில் உள்ள மனிதர் எல்லாம் நல்லவர் இல்லை. இந்த ஒரு நிச்சயமாக நாங்கள் நல்ல அரிசி என்று முதல் தர அரிசியை வாங்கினாலும் அதுக்குள்ளே ஒரு கல்லாவது கடிபடத்தான் செய்யும். அப்படித்தான் சில ஒரு கேவலமான ஒரு 1-2 கொமெண்ட்டும் வரத்தான் செய்யும். இதை பார்த்த உடனே என்னை சுற்றி இருக்கிற இந்த உறவுகள், என்ற உயிரை குடிக்க வந்த உறவுகள் என்ன செய்கிறாண்டா, அதை பார்த்து என்னை எவ்வளவோ கேவலமாக விமர்சனம் செய்கிறது. இந்த வயதில் உனக்கு இது வேணுமா, அது வேணுமா, உனக்கு கல்யாண ஆசை வந்து விட்டதா, உனக்கு மாப்பிள்ளை வேணுமா, இப்படி எத்தனை கேள்விகள். இறைவனே, இப்படி ஒரு கேள்வியை கேட்பதை விட இந்த பூமியை விட்டு உயிரை மாய்த்து தொங்கி விடலாம். அப்படி இருக்கிறது என்னுடைய மனவேதனையும் நிலைமையும். கடைசி வாழ்க்கையின் கடைசி காலத்திலேயாவது சந்தோஷமாக வாழ விடாத இந்த மனித மிருகங்களை என்ன செய்வது? கடவுள் மட்டும்தான் இப்படியானவர்களுக்கு சரியான பாடத்தை கொடுக்க வேண்டும். கடவுளால் மட்டும்தான் இவையை தண்டிக்க முடியும். மனுஷரால் தண்டிக்க முடியாது. ஆணவம் பிடித்து அடுத்தவரை துன்பப்படுத்தி கேவலப்படுத்தி இழிவு செய்து வாழ்பவர்களுக்கு கடவுள் மட்டும்தான் நல்லறிவை கொடுக்க வேண்டும். அதை விட்டு ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய உயிர் எப்போ போனாலும் போக தயார். ஆனால் நான் எந்த ஒரு எந்த ஒரு கட்டத்திலும் நான் ஒரு குருவாக ஒரு நல்ல தொழிலை பார்த்தபடியால் நான் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவைத்தான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் 38 வருஷம் நான் பார்த்த உத்தியோகத்தில் நான் படிப்பித்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லதைத்தான் சொல்லியிருக்கிறேன். இந்த சமூகத்துக்கு கூட நல்ல கருத்துக்களை தான் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது கூட நான் போடுகிற அந்த பாடல்களோ நடிப்போ யாரையும் கெடுக்கிறது இல்லையே. யாரை விரும்புகிறவர்கள் பார்க்கட்டுக்கும், விரும்பாதவை விடலாம். விரும்பாதவை என் பிறகு அதுக்கு விமர்சனம் போட வேணும். பாடையில் போய் ஆடடி என்று ஒருதன் போட்டானாம். அதுக்குத்தான் நீங்கள் பெரிய பிரச்சனை. அதை பார்த்து பாடையில் போய் ஆடடி என்று போட்டவன் என்ன தரத்தில் உள்ளவன், அவன் எவ்வளவு சாக்கடைக்க இருக்கிறவன் என்றது கடவுளுக்கும் தெரியும். எனக்கு அவனை தெரியாத யாருண்டு என்ற எழுத்தோடு தான் அவனுடைய இமெயில் அந்த இது இருக்கிறது. இப்படியான இதுக்கு கடவுள் மட்டும்தான் கேட்க வேண்டும். மிகவும் மனமுடைந்திருக்கிறேன். ஆனால் நல்ல சப்ஸ்கிரைபர்ஸுடைய ஆதரவு எனக்கு தொடர வேண்டும். நன்றி. இப்பொழுது கடும் மழை தான் இங்கே பெய்து கொண்டிருக்கிறது. நன்றி. உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் எனக்கு வேண்டும். 4000 வாட்சவர்ஸ் எனக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் பார்க்க வேண்டும் எனது வீடியோக்களை. உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நல்ல கொமெண்ட்ஸை பதிவிடுங்கள். வேறொன்று தேவையில்லை. நன்றி.